ஓகே. இன்னைக்கு முக்கியமான காமனாக இருக்க ப்ராப்ளம் மணிக்கட்டு வலி. அது பேர் இன்னொரு பேர் வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் சைடு. ஓகே, மணிக்கட்டு வலினா என்ன? அதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டவர் சைடு பார்த்தீங்கன்னா மூன்றரை விரல் மருத்து பூச்சி கொடையுது, எரிச்சலாக இருக்குது, உணர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படிம்பாங்க. அதுதான் முக்கியமானது. அது பேர் கார்பல் டனல் சிண்ட்ரோம்பாங்க. இது ஏன் வருது அப்படின்னா அந்த நரம்பு ஒன்று, மீடியன் நரம்பு ஒன்று இந்த இடத்துல டனல் மாதிரி இருக்கும் அப்படி. சரிங்களா? அந்த குழாய்க்கு அடியில் இந்த இடத்துல சீத்துக்கு அடியில் தான் வரும். அந்த நரம்பு அழுத்துறதால வருது. இந்த சுற்றி வச்சு வேலை செஞ்சுட்டே இருக்கவங்க, ட்ரில் மிஷினுக்கு நிறைய பில்டிங் உடைக்கிறது, அவங்க பண்ணுறவங்களுக்கு இந்த நரம்பு அழுத்தம், அதில் தான் கை வந்து குடைச்சல், மறுத்து போகிறது, இந்த 3 விரல் அப்படியே இருக்கும் அந்த ஏரியாவில். இதுதான் கிளாசிக்கல் நீங்களாக கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது என்ன காரணம்? நரம்பு அழுத்தது, மீடிய நரம்பு. ஓகே, இது எப்படி நீங்கள் வீட்லேயே நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா சிம்பிள், ஒன்றும் கிடையாது. இந்த மணிக்கட்டு மேலே லைட்டாக ஜென்டலாக ஒரு 5 டைம்ஸ் தட்டினீங்கன்னா எரிச்சலோ குடைச்சலோ மருத்துவரோ அதிகமாச்சுன்னா இந்த டெஸ்ட் பாசிட்டிவ் கார்பல் டனல் சிண்ட்ரோம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த டாக்டர் எதுக்கிட்டையும் போக தேவையில்ல. ஒரு 2-3 மிச்சம். செகண்ட், அடுத்தது வந்து இந்த கை இப்படி வந்து மணிக்கட்டை வளைச்சி ஒரு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வைக்க முடியலன்னா அது கார்பல் டனல் சிண்ட்ரோம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அது டாக்டர் கண்டுபிடிக்கிறது, நீங்களே கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? செகண்ட், இந்த கையை வந்து நல்லா டிவைட் பண்ணி வலி அதிகமானாலும் மருத்துவம் அதிகமானாலும் இந்த டெஸ்ட் பாசிட்டிவ் கார்பல் டனல் சிண்ட்ரோம் தான். கை வெளிப்பக்கம் திருப்பி கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் வலி அதிகமாச்சு, மறுத்து போச்சு அதிகமாச்சுனாலும் பாசிட்டிவ். இது நீங்களே கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வீட்லேயே. ஓகே, என்னென்ன வைத்தியம்? அது ஆரம்பத்துலேயே இது கொஞ்சம் நீங்கள் வீக்காக இருந்து இந்த பிரச்சனை வந்தோடனே சில அந்த நரம்பை வந்து ஒன்றும் கிடையாது, நரம்பு அடுத்தது ரிலீஸ் பண்ணாவே இதில் வந்து வலி குறைஞ்சிடும், மருத்துவம் குறைஞ்சிடும். அதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் என்னன்னா டெய்லி வீட்லேயே நீங்கள் பண்ணலாம். மணிக்கட்டை 5 முறை சுழத்துறது, மறு சுழற்சியில் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு 5 முறை சுற்றுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டாவது, விரல்களை வந்து நல்லா மூடி திறக்கிறது 5 முறை. 1 2 3 இந்த மாதிரி 5 டைம்ஸ். செகண்ட் எக்ஸசைஸ். தேர்ட் வந்து விரலை வந்து நல்லா வேனிங் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, விரலை மூடி சேர்க்கறது விரிக்கிறது. சரிங்களா? இது 5 டைம்ஸ். அடுத்தது மணிக்கட்டை நல்லா விரலை மேலே கீழேயும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுறது. இது ஒரு எக்ஸசைஸ். ஓகே, அடுத்து டென்டான் கிளைடிங் எக்ஸசைஸ்பாங்க. கை விரல் நீட்டணும், நுனி விரலில் மடக்கி மடக்கி 5 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் நடு விரலில் மடக்கி மடக்கி 5 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் கை உள்ளங்கையை தொடர மாதிரி மடக்கி மடக்கி 5 டைம்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் கட்டவரில் நல்லா விரசி விட்டு ஒரு 2 டைம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் டெய்லி பண்ணாவே கண்டிப்பாக வலி குறைஞ்சிரும், பிரச்சனை குறைஞ்சிரும், மருத்துவ குறைஞ்சிரும். இதை முத்த விட்டிங்கன்னா 50,000 1 லட்சம் கூட சர்ஜரி ஆகும் அதை போய் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தயவு செய்து மெடிக்கல் ரீதியாக என்னுடைய வீடியோ நோக்கம் செலவை குறைக்கிறது, விழிப்புணர்வாக இருக்கிறது. வீட்லேயும் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கும் சரியானவங்க டாக்டர்கிட்ட போங்க ஒரு 10 நாளில். சரிங்களா? அதெல்லாம் இது ஈஸியாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் என்னுடைய நோக்கம். தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் மெடிக்கல் ரீதியாக. அதுதான் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய பழைய சப்ஸ்கிரைப்லாம் ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுறீங்க. இது இப்போ நிறைய கண்ட்ரியில் போகுது. இங்கிலீஷ்லேயும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தமிழையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கள் காலத்தில் பார்த்தா ஒரு வாய்ப்பும் இல்லை, தமிழில் புரியாது, முட்டி 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 மோதி படிக்கிறதுக்குள்ள பாதி வயசாகிருக்கு. அதனால் இப்போ இருக்கிறதுல மீடியா நிறையா வந்துடுச்சு, உலகம் பூரா பார்க்கலாம். என் சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா யுஏஇ, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பானீஸ், கொரியன், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. நார்த் பீப்புள் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அது நல்ல விஷயத்தை நிறையா கற்றுங்க. கொஞ்சம் உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.